கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 2 மாத காலமாக நாம் நம்முடைய திருச்சியில் நடக்க இருக்கிற வாலிபர் முகாமிற்காக தொடர்ந்து எல்லாரும் ஜெபித்து வருகின்றோம். இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கிறது. இந்த வாலிபர் முகாமின் ஆயத்த வேலைகளுக்காக ஜெபியுங்கள். தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்கள் தாலுகா வாரியாக ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட 1,00,000 வாலிபர்கள் இந்த முகாமில கலந்து கொள்ளும்படி உங்களுடைய அன்பான ஜெபங்களிலே நீங்கள் கருத்தாக ஜெபிக்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமா இந்த வாலிபர் முகாமின் தேவைகளிலும் அநேகர் உதவி செய்யும்படியாக பங்கெடுக்கும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். குறிப்பாக இந்த வாலிபர் முகாமிற்காக பல மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய வேன், பஸ் மூலம் வாகனங்களிலே வருகிற ஒவ்வொருவரும் அந்த மொராய் சிட்டி கிரவுண்டு உள்ளே வரும் பொழுது உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுக்கப்படும். அந்த ஃபார்ம்ல வரக்கூடிய அந்த வாகனத்தில் இருக்கிற வாலிபர்கள், ஒருவேளை ஒரு வாகனத்தில் 20 பேர் 30 பேர் வருவாங்கன்னா 20 பேருடைய பெயர்களும் அவருடைய மொபைல் நம்பர், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க, எந்த தாலுகால இருந்து வரீங்கிறத நீங்கள் எழுதி அந்த ஃபார்ம்ல உள்ளதை நிரப்பி நீங்கள் எங்களுக்கு கொடுக்க முடியும். உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அது அந்த முகாமிலே கலந்து கொள்வர்களுடைய விவரங்களை அறிந்து கொள்வது மாத்திரமல்லாது அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பாட்டுத்தாள், ஃபீட்பேக் ஃபார்ம், தொடர்ந்து அங்க கொடுக்கப்படக்கூடியதான உணவு பொட்டலங்கள், இப்படி எல்லா பகுதியிலும் காரியங்களை செய்வதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆனபடினாலே திருச்சி வாலிபர் முகாமுக்கு வாகனங்கள் மூலம் வரக்கூடிய ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த வாகன அந்த ஃபார்ம்ல நீங்கள் நல்ல அழகா ஒவ்வொரு வாலிபர்களுடைய பெயர்களையும், அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்க எந்த ஊர்ல இருந்து வராங்க, எந்த கிராமம், அந்த டீட்டெயிலாம் நீங்க தெளிவா அதுல கேட்டிருக்கிறபடி நீங்கள் எழுதி கொடுக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள், வருகிற 15ஆம் தேதி திருச்சி மொராய் சிட்டியிலே நாம் சந்திப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அப்படியா? இயேசு சுகமாக்குறாரு. ஒருத்தர் வருவான், பிரதர் எனக்கு கேன்சர் வியாதி வருது. ஐயோ, இதுக்கான மோகன் சீலா சிஸ்டர் நானுமா ஓடிக்கலான்னு போகணும், இப்படி சொல்லுவியா? உனக்கு என்ன அறிவு இருக்கும்? உன் கூட ஏசுனார் சோப்புலங்கியா இருக்காரா, குழந்தையா இருக்காரா? கையை வச்சிடணும். எல்லாம் கை நீட்டுங்க, உங்களை ஜெபிக்க சொல்லித்தரேன் பாருங்க. 80 வசனம் சொல்லித்தரேன் பாருங்க. போகும்போது கொஞ்சம் காசு கூட கொடுத்து விடுங்க. அல்லேலூயா. அந்த கேன்சர் வியாதிக்கு சோமன்னா கேன்சர் எனக்கு வந்துடும் பிரசங்கம் பண்றான் நிறைய பேர். முட்டாப்பைங்க என்னங்க இதெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? நீ ஊழியம் செய்யும் போது அந்த ஊழியம் உன்னை பாதிக்குமா? உன்னை விட்டுருவாரா? ஊழியக்காடு சுகத்தை விரும்புகிற தேவன். எல்லாம் கை நீட்டுங்க. உனக்கு பயமா இருந்தா வலது வரும் பாத்திர வண்டிதான். சொல்லுங்க, ஏசப்பா என் கூட இருக்கீங்கல்ல? நான் சொல்றதை சொல்லுங்க. ஏசப்பா இவங்களுக்கு என்னமோ கேன்சர் வியாதியா, என்னமா செஞ்சு சரிபடுத்திருங்க. ஆமென். கை தட்டுங்க, கை தட்டுங்க. இவ்வளவுதாங்க. நீ அது சுகமாகுது. உனக்கு என்ன? உன் வேலையை பாரு. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, உன் வேலையை பாரு. உன் வேலை நீ சொல்றத சொல்லிட்டு போ. அது நீ ஆராய கூட கட்டி போயிருச்சா? இப்போ ஒருத்தவங்க பிசாசு பிடிச்சவங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி தரேன். நல்ல பாருங்க. இதெல்லாம் பாஸ்டர், இதெல்லாம் 3 மாதம் கான்ஃபரன்ஸ் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ்னா நடத்துகிறாங்க. அதுக்கான காசு கொடுக்கணும் பாஸ்டர். நான் பாருங்க ஓசியா சொல்லி கொடுக்குறேன் பாஸ்டர். ஏதாவது கவனிக்க சொல்லுங்க பாஸ்டர். நீங்கள் சொன்னாதான் கேட்பாங்க நினைக்கிறேன். இப்போ பிசாசுகிட்ட சொல்லி கொடுக்க போகிறேன் பாருங்க. ஒரு மனைவி பிசாசுக்கும் ஒரு கணவர் என்னை கூட்டு போனார். நல்லா எல்லா கணவர்கிட்ட கேட்டு பார்த்தா ஒய்ஃப் கிட்ட பிசாசுக்குன்னு சொல்லுவாங்க. சரி, அப்புறமேட்டு பேசுவோம் அதை. சரியா? நான் போனால் அவங்களுக்கு பிசாசு வெட்டினேன். எப்படி வெட்டினேன்னு சொல்கிறேன். கை நீட்டுங்க. பிசாசு ஓட்டும் போது முகத்தை கோபமாக வச்சுக்கணும். உங்கள் மாமியாரை நினைச்சா தன்னால் கோவம் வந்துடும். சரியா? சில கணவர்களுக்கு ஒய்ஃபை நினைச்சாலே கோவம் வந்துடும். அதெல்லாம் நினைக்காது. பிசாசு மேலே கோவம். பல்ல கட்டிங்க. ஏய் சிரிக்காதுல்ல, பல்லு கட்டி. பயமா இருக்கா? பிசாசு உங்களை அடிச்சுன்னு பயமா இருக்கா? பயந்தா வலதுபுறம் பார்த்துருங்க. ஏசப்பா என் கூட இருக்கீங்களா? எல்லாம் விரட்டிடுமா? பல்ல கடிச்சிட்டீங்களா? இயேசு நாம சொல்லு, பொல்லாத பிசாசு வெளியே பயந்து கட்டில கொடுக்குறேன். ஆமென். அவ்வளோ பேச்சு. நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன் இந்த புருஷன்ட்ட. கணேசா அது ஆடவே இல்லைடங்கிற. அதை ஆட்ட நானே வச்சுக்கிறது இல்லை. இன்னொருக்கு வல்லமையா ஜோமனை. இதெல்லாம் கிறிஸ்தவ பிசாசா? கிறிஸ்தவங்களுக்கு தான் பேசிக்கிட்டே இருக்கணும் ஒரே பிரசங்கத்தை. ஒன்றும் உருப்பட மாட்டேன். ஆனால் உங்களை தவிர வேறவங்களே சொல்றேன்.
என்ன ஒரே சத்தியத்தை எம்பிட்டு பேசினாலும் அவங்க மறுபடியும் உருப்பட மாட்டாங்க. பாருங்களேன், எல்லாவற்றிலையும் நான் வீட்டுக்கு போயிட்டு அவர் கெட்ட வார்த்தையில் திட்டுறாருங்க. அறிவு கெட்டவனே, அந்த பையன் இந்த பையன் ஒழுங்கா வல்லமையா ஜோமண்டாத ஆடலை, இன்னொரு ஜோமனை ஜெபிக்க மாட்டேன். நான் போவான்னு வீட்டுக்கு போயிட்டேன். நைட்டு 11 மணிக்கு ஒரு ஃபோன் அடிக்கிறாருங்க. ஃபோனில் திட்டுறாரு, எல்லாம் இப்போ ஆடிக்கிட்டு இருக்குடா அந்த பிசாசு, நீ உருப்படம் நல்லா ஜோமண்டாரு. என் ஃபோனை வையா, இது ஒரு சைத்தான் போல, உபவாசத்தோடு வரையன்னு பண்ணாரு. நான் போனேங்க. நான் போனால் நேற்றுக்கு ஜெபிச்சு பிசாசு ஆடலை. இப்போ நான் உள்ளே போகிறேன், அந்த ஆடு ஜெபிக்கவே இல்லை, பிசாசு ஆடுது, டண்ட நக்குன்னு ஆடுது. எனக்கு கோவம், பிசாசு, லூசு பிசாசு, இந்த ஆட்டத்தை நேற்றுக்கு ஆணியிருக்க வேண்டியதானா? அது சொல்லுது, நீ வருவே, கணேசன் வர்றான்னு என் வீட்டில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நீ வந்தால் என்னை விரட்டி போடுவேன்னு நினச்சிட்டு நீ வர்றதுக்கு முன்னாடியே ஓடி போயிட்டேங்குது. கை தட்டுங்களேன். வேறதுக்கு நீ நைட்டு வந்தையா? அது இவங்க தாம்பாள தட்டை வச்சாங்க, இப்போ சூடத்தை பொறுத்துனாங்க, வா 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 வான்னு ஆரத்தி எடுத்து கூப்பிட்டான். நான் 7 பேரை கூப்பிட்டு உள்ளே வந்துட்டேங்குது. நான் சொல்கிறேங்க, ஜெபிங்க, பக்கத்தில் சொல்லு, ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஒரு கிராமத்தில் நான் சொல்கிறேன், இந்த டெக்னிக்கில் ஊழியத்தை தொடங்குங்க. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரை கொண்டு ஒரு கிராம சபைகள், ஒரு திருச்சபைகள் உருவாக்க போகிறது. எல்லாரும் அப்படியே எழுந்து நில்லுங்க. அவ்வளோதான் பிரசங்கமா? அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. எனக்கு ஒரு சுயநலங்க. நான் மட்டும் நிற்பனா, நீங்கள் மட்டும் உட்காந்துருப்பீங்களா? என்ன சொல்கிறேன், ஃபியூ மினிட்ஸுங்க. 27 வருஷம் அந்த ஏசப்பை பிரசங்கம் பண்ணுறாங்க. எனக்கு ஏசப்போட அன்பு தெரியுங்க, அவருடைய வார்த்தைகளில் உயிர் இருக்கிறது தெரியுங்க. இந்த பைபிள் கருப்பு வெள்ளை எழுத்து கிடையாதுங்க. நான் ஒரு கிராமத்தில் விபிஎஸ் எடுக்கும்போது, விபிஎஸ்னால் என்ன, ஒரு பாட்டு, ஒரு கதை, ஒரு ஒரு வசனம் சொல்லணும், அதானுங்க விபிஎஸ். 110 பிள்ளைகளுக்கு ஒரு மந்தையில் விபிஎஸ் ஊழியம் செஞ்சேன். ஒரு பையன் எந்திரிச்சு டான்ஸ் ஆடுறான். அவனை தான் எல்லாம் பார்க்குறேன், என்னை பார்க்க மாட்டேறேன். பசிக்குது, இவன் டிஸ்டர்ப் பண்ணுறான். அந்த டான்ஸ் ஆடுறவனை ஒரு வசனத்தை சொல்லுவோம், மனப்பாட வசனத்தை சொல்லுவோம். சொல்ல தெரியலாட்ட அவனை பனிஷ்மெண்ட் கொடுத்து பக்கத்தில் உட்கார வச்சுருவோன்னு நினச்சிட்டு நானாக ஒரு பிளான் போட்டு ஒரு 4 பேர்கிட்ட வசனம் சொன்னேன். 4 பேர் திக்கி சொன்னான். 5ஆவது அந்த டான்ஸ் ஆடுறவன்ட்ட வசனம் சொன்னேன். சொல்ல தெரியல, பக்கத்தில் வாடான்னு கூப்பிட்டேன். சொல்கிற வசனத்தை திக்கிறான். அடுக்க கையை ஊங்கினாங்க, வசனத்தை திக்காமல் சொல்லிட்டாங்க. எனக்குன்னா ஆச்சரியம், இல்லை பசிக்குதுரா, ஆடாதரா. மீட்டிங் முடிஞ்சோடனே ஆடுறா. என் பக்கத்தில் உட்காந்து தலைமுடி பிடிச்சிக்கிட்டாங்க. விபிஎஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டான், இவனும் வீட்டுக்கு போயிட்டான். இவன் வீட்டுக்கு போனவன் அவன் அம்மாவை கூப்பிட்டு வரான். அவன் அம்மா இவ்வளோ வண்டி இருக்கான். அங்கே வரும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு, இன்றைக்கி அடி வாங்க போகிறோம்ல. கண்ணை தராது அடியை பார்த்துக்கிட்டேன். அந்த அம்மா வந்தாங்க, அண்ணா சொன்னீங்க, அப்படி அரட்டுறாங்க. நான் கை காலெலாம் அடிங்க, ஏம்மா அப்படி சண்டைக்கு வரீங்க, உன் பையனை அடிக்கவே இல்லைம்மா, கையை தாம்மா வாங்கினேன், ஊருக்காரங்கிட்ட கேட்டு பாருங்கன்னா. அந்த அம்மா சொல்கிறாங்க, என் பையன் பிறந்ததுலேருந்து பேச மாட்டாத ஊமையினா இருக்கேன், நீ என்னமோ அந்த வசனத்தை சொன்னியா, ஊமையன் பேச ஆரம்பிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. நீதிமொழிகள் 4, 20, 21, 22 வாசி பாருங்க. நான் மாட்டுக்கு பைபிளே திறக்கலேன்னு என்னை வஞ்சி விடாங்க அந்தி கிறிஸ்துன்னு எம்புட்டு வசனம் சொல்கிறேன் பாருங்க. இல்லையா? என் மகனை என் வார்த்தைகளை கவனி, செவிசாய், உன் கண்களை வெட்டி நீங்காதிருப்பதாக இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகள் உனக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஐயா கிறிஸ்தவ நண்பர்களே, உங்கள் கூட இருக்கிற ஏசப்பா உயிருள்ள ஆண்டவர். உங்கள்கிட்ட இருக்கிற வார்த்தைகளில் உயிர் இருக்குதுங்க. 27 வருஷமாக அந்த ஏசப்பா பிரசங்கம் பண்ணுறாங்க. இந்த கை வச்சா பிசாசு ஓடுதுங்க, இந்த கை வச்சா காது கேட்காதவன் காது கேட்குதுங்க, கால் நடக்க முடியாதவன் எந்திரிச்சு நடந்திருக்கிறாங்க. நான் ஏன் தெரியுமா இப்போ இந்த ஊழியத்தை தொடங்க ஆரம்பித்தேன்? அவமானம் இருக்குதுங்க, நிந்தைகள் இருக்குதுங்க, கஷ்டம் இருக்குதுங்க. என் தேவைகளை நினைச்சாலே பயமாக இருக்கும். ஆனாலும் நான் ஒரு நாளும் பின்வாங்கினதே இல்லை இந்த ஊழியத்தை விட்டு. ஏன் தெரியுமா ஊழியம் செய்கிறேன்? ஒன்று, எங்கள் ஊருக்கு வர்ற கிறிஸ்தவங்களை நான் அருவாளத்துக்கு வெட்ட போயிடுவேன், பிடிக்காது, துன்மா இருக்கேன். ஆனால் என் ஹார்ட்டில் ஒரு ஓட்டை விழுந்துருச்சுன்னு டாக்டர் 6 மாதத்தில் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டார். மரண தேதி முன்குறிச்சிட்டார். கடவுள் தான் உங்களை காப்பாற்றும்படின்னு சொல்லிட்டார். கடவுளை தேடினேன், நான் ஏறி இறங்காத இடமே கிடையாது. ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் சாக போகிற நிலைமை வந்துச்சு. நடந்தாலே இழப்பு வந்துடும், சாகிறது சாக போகிற இந்த கிறிஸ்தவங்க சாமியை கும்பிட்டு சாவன்னு சொல்லி சும்மா இது போல் சர்ச்சுக்கு போனாங்க. நான் போகிற சர்ச்சில் அவங்க பாடுற பாட்டு புரியல, பண்ணுற பிரசங்கம் புரியலைங்க. ஆனால் அவங்க ஜெபிக்க சொல்லும்போது 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. என்ன தெரியுமா சொன்னேன்? ஏசப்பா, நான் உயிர் வாழ ஆசைப்படுறேன், எனக்கு உயிர் தாங்க. நான் அழுவாங்க. 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன். 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 1 நிமிஷ
அந்த ஒரு நிமிஷம் இயேசுவே எனக்கு உயிர் தாங்கன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு வல்லமை என்னை தொட்டதை உணர முடிந்தது. அதாங்க இந்த ஏசப்பா. இன்னைக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் உனக்காக ஜெபம் பண்ண போகிறேன். அந்த வல்லமை ஒன்று தொடுவோம். இன்னைக்கு சர்ச்சுக்கு போய் எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களே, உங்களை எல்லாரையும் ஆண்டவர் தொட்டு உங்களுக்கு தேவையான அற்புதம் செய்துதான் அனுப்பி வைப்பார். அல்லேலூயா. அந்த சர்ச்சை குறித்து போன சர்வீஸில் ஆண்டவர் சொன்னேன். இந்த சர்ச்சுக்கு வேடிக்கை பார்க்க யாராவது வந்தால் அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. இந்த சர்ச்சில் யாராவது தொட்டா போதும் அவங்க சுகமாயிருவாங்க. இங்கே வந்தாலே தொடர்றதா அர்த்தம் சுகமாயிருவாங்க. இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஜெபித்தீங்கன்னா அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பார். உயிருள்ள ஆண்டவர் தான் இந்த ஆலயத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் 5 வாரம் அந்த சர்ச்சுக்கு போனேங்க. 5 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணேங்க. 5 நிமிஷம். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க என் பிரசங்கத்தை கேலி பண்ணுறவங்க உண்டு, கிண்டல் பண்ணுறவங்க உண்டு. கேலி பண்ணுறோம், கிண்டல் பண்ணுறோம். ஆனாங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேங்க. நான் ருசி பார்த்தது, நான் பிரசங்கம் பண்ணி தாங்க இவ்வளோ பெரிய ஊழியம் செய்கிறேன். பாருங்களேன், 5 நிமிஷம் தாங்க ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணேன். உங்கள் ஏசப்பா என் வாழ்க்கையில் என்ன தெரியுமா செஞ்சார்? 5 நிமிஷத்தில் உங்கள் இயேசு இந்த கணேசுடைய வாழ்க்கையை மாற்றிட்டாருங்க. சிகரெட் குடிப்பேன், சாராயம் குடிப்பேன், அதெல்லாம் மறந்துருச்சுங்க. நான் இப்போ கேட்குறேன், உங்கள் வாழ்க்கை மாறி இருக்குதா? எவ்வளோ வருஷம் சச்சு உங்கள் வாழ்க்கை மாறி இருக்குதா? கனி கொடுக்குறீங்களா? ஆத்மாதான் செய்கிறீங்களா? 27 வருஷத்தில் 1000 மிஸ்டரிகளை மேலே கணேசை உருவாக்கிட்டான். கற்பையா சரஸ்வதி மயம் கணேசன். நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? அந்த டாக்டர்கிட்ட போய் இவ்வளோ மாற்றம் இருக்குன்னு என்னை செக் பண்ணா. டாக்டர் சொன்னார், உங்கள் சரீரத்தில் வியாதி இருந்ததுக்கான சின்ன அறிகுறி கூட இல்லைன்னு சொல்லிட்டாருங்க. உயிரோடு இருக்கு. உங்கள் ஏசப்பா அந்த கணேசனுக்கு உயிர் கொடுத்தாரு. ஏசாமி தான் நல்ல சாமின்னு கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன். கொஞ்ச நாளில் சந்தேகம் வந்துருச்சுங்க. ஏசாமி தான் என்னை குணமாக்குன்னு என்ன நிச்சயம்னு அவர் மறுதலிச்சிட்டேங்க. நன்றி இல்லாத கிறிஸ்தவனா மாறிட்டேன். இங்கே இருக்கிற நீங்கள்லாம் நன்றி உள்ளவங்களா நன்றி இல்லாதவங்களா? நன்றி உள்ளவங்கன்னா நீங்கள் முழு நேர ஊழியத்துக்கு வந்திருக்கணும். நன்றி உள்ளவங்கன்னா உங்கள் மூத்த பிள்ளைய கர்த்தருடையது அது ஊழியத்துக்கு அனுப்பி வச்சுருக்கணும். நன்றி உள்ளவங்கன்னா உங்களுக்கு ஏசப்பா சொந்த வீடு கட்டி கொடுத்துருக்காருல, ஏசப்பாவுக்கு ஒரு சர்ச்சை கட்டி கொடுத்துருக்கணும். நன்றி உள்ளவனா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைனா பக்கத்து கிராமத்தில் போய் ஊழியத்துக்கு போகணும். ஒரு நாளைக்கு ஒருவருக்கா இயேசு பற்றி சொல்லணும். நன்றி உள்ளவனா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்க நீ தூங்கக்கூடாது. நீங்கள் நான் நன்றி இல்லாமல் மறுதலிச்சிட்டேங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் ஏசப்பா என்னை கைவிடலைங்க. நன்றி இல்லாத அந்த கணேசனை தேடி என் கிராமத்துக்கு வந்தாருங்க. நான் ஒரு பாலடைஞ்ச கட்டிடத்தில் தூங்குகிற பழக்கம். தூங்கி எந்திரிச்சு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி ஆயத்தமாக இருக்கிறேன். பூட்டுன அறைக்குள்ள அதிகாலையில் ஒரு மனுஷரை நான் பார்க்குறேங்க. என் கண்களால் பார்க்குறேன். அந்த மனுஷர் அழுதுகிட்டே இருக்கிறாருங்க. தம் பாரங்களை சொல்லி அழுகிறாருங்க. அவர் சொல்கிறாரு, நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்கள் இல்லை. நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவங்களை ஆசீர்வதிக்க ஒரு முறை, சந்தோஷம் தர ஒரு முறை, சமாதானம் தர ஒரு முறை, வியாதியை சுகமாக்கணும் ஒரு. ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டேன்னு அழுகிறாருங்க. அவர் அழுகிறத நான் இது வரைக்கும் இப்படி அழுகிற ஒருத்தரை பார்த்ததே இல்லைங்க. அவர் அழுகிறத பார்த்து என்ன அறியாமல் நான் அழ ஆரம்பிச்சிட்டேங்க. என் அழுகிற சத்தம் பக்கத்தில் உள்ள ஒரு அம்மாவை கேட்டு கதவை தட்டும் போது தான் நான் அழுதுகிட்டுக்கேன்னு தெரியுங்க. பார்த்தா அந்த மனுஷரை காணலைங்க. யார் அவர் என்ற கேள்வி. ஏன் அவர் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அழுது கொண்டு இருக்கிறார் என்ற கேள்வி. பஸ் ஸ்டாண்டு போனால் அழுகிற சத்தம் கேட்குதுங்க. பஜார் போனால் அழுகிற சத்தம். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் அந்த கூட்டமாக இருக்கிற ஜனங்கள் மத்தியில் போனாலே அழுகிற சத்தம் கேட்குதுங்க. ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேங்க, டிவிஎஸ் கம்பெனிங்க. நல்ல கண்ணாடி ஷோரூம் போட்ட கம்பெனி. ரோட்டில் போகிற ஜனங்களை பார்த்த உடனே அழுகு சத்தம் வருங்க, அழுதுருவாங்க. என் கூட வேலை பார்க்குறேன் நான் பைத்தியம்னு சொல்லிட்டாங்க. கணேசனுக்கு பைத்தியக்காரன், பைத்தியம் பிடித்து விட்டு. பாருங்க, ஒரு நாள் பைபிள் படிக்கிற ஒரு சகோதரை பார்த்தேன். பைபிள்லாம் படிக்கிறீங்களே, இப்படி ஒரு மனுஷர் அழுதுகிட்டே இருக்கிறாரு, அவர் யாருன்னே தெரில, உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி விசாரித்தப்போ தான் முதல்ல ஏசப்பா பற்றி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. வசனத்தை வாசிக்க காண்பித்தாங்க. இது போல தாங்க அந்த ஆள் அழுறாருன்னு சொன்னேன். அவர் சொன்னார், அந்த ஆளுன்னு சொல்லாத தம்பி, அவர் தான் இயேசு என்று சொல்லி கொடுத்தார். இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற நண்பர்களை, நீங்கள் கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக
பிள்ளைகளுக்கு அழுறீங்களா? நான் பிரசங்கிக்கிற இயேசு, இந்த கணேசன் பிரசங்கிக்கிற இயேசு உங்களுக்கு 100 சொட்டு கண்ணீர் வடிப்பாருங்க. மரித்த லாசருக்காக கண்ணீர் விடுகிற ஆண்டவர் ஐயா, உன்னோடு கூட அவர் அழுகிறவர், உன்னை விசாரிக்கிறவர், என்னை விசாரிக்கிறவர். ஆனால் இவர் எனக்காக அழுறாரே, அவர் தான் உண்மையான கடவுளாக இருக்கும்னு இன்னும் அவர் கைகளை என் வாழ்க்கை அர்ப்பணித்தாங்க. நான் அந்த கிறிஸ்தவ நண்பர்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டேன். இன்னைக்கு உங்கள்கிட்டயே அந்த சந்தேகத்தை கேட்குறேன். உங்கள் சாமி எதுக்குங்க என்கிட்ட வந்து அழுறாரு? நான் சொல்கிற புரியுதா? கிறிஸ்தவங்க சாமி யார்கிட்ட போய் அழணும்? 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு யார்கிட்ட அழணும்? உங்கள்கிட்ட தாங்க அழணும். சர்ச்சு கட்டுங்கன்னு யூத் கேம்ப் நடத்தணும், உங்கள்கிட்ட தாங்க ஏசப்பா வந்திருக்கணும். நீங்கள் நல்லவங்க கிடையாதாங்க? நீங்கள் எல்லாம் நல்லவங்க கிடையாதா? சுயநலவாதிகளா? நாகர்கோவிலில் போய் அழ வேண்டி தானேங்க ஏசப்பா? தூத்துக்குடி கிறிஸ்தவங்கிட்ட அழ வேண்டி தானே? திருநெல்வேலியில் போய் அழ வேண்டி, உங்கள் ஊரில் அழ வேண்டி தானேங்க? பேசிக்கிட்டே இருக்கிறேங்க, தொண்டையெல்லாம் புண்ணாயிடுச்சுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3-4 மணி நேரம் தூங்குறதே அரிதாக இருக்கிறது ஐயா. ஓடுகிறோம் ஏங்க. உங்க சாமி என்னை விட மாட்டாருங்க, அழுது கொண்டே இருக்கிறார், அழுது கொண்டே இருக்கிற. ஏன் நீங்க ஏதாவது செஞ்சிருக்க வேண்டியதானுங்க? நீங்க சும்மா சுயநலவாதிகளா? உங்க கண்ணீரை ஏசப்பா துடைக்கணும், ஆனா ஏசப்பா கண்ணீரை நீங்க துடைக்க மாட்டீங்க. என்னங்க நியாயம் அது? என்னங்க நியாயம்? நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? தோமா சந்தேகப்பட்டதுனால தோமாட்ட ஆண்டவர் அழுதாரு, நீ சந்தேகப்பட்டதுனால உன்ட்ட வந்து அழுதுருக்கான்னு சொன்னார். அவர் சொல்றது நல்லா இருக்குங்க. நான் சொன்னேன், இன்னைக்கு நான் சந்தேகப்படாம ஏசப்பா ஏற்றுக்கொள்றேன், இனிமே உங்க சாமி அழாம இருப்பாரான்னு கேட்டேங்க. இனி அழமாட்டாரடான்னாரு. ஆனால் நடந்தது அப்படி இல்லைங்க. நான் வீட்டுக்கு வந்தேன், சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டேன், இனி அழுகிற தொல்லை இல்லைன்னு நினச்சேங்க. ஆனால் நைட்டில் இரவில் நடுச்சாமத்தில் ஏதோ சத்தம் கேட்டு எழுந்தேங்க. என் பக்கத்தில் ஏசப்பா அழுகிற சத்தம் கேட்டுச்சுங்க. முன்னாடி அழுகிறது யாருன்னே தெரியாதுங்க, இப்போ அழுகிறது இயேசுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. எப்படிங்க சும்மா இருக்கிறது? ஐயா நண்பர்களே, உங்கள் ஆண்டவர் காணாமல் போன ஒரு ஆட்டிற்காக அழுகிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? சிறு பிள்ளைகளுக்கு அழுகிறார் என்று தெரியுமா? பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள் கொடுப்பார்களே என்று அழுகிறார். 21 நூற்றாண்டுகள் ஆகியும் என் ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்பட்டும் ஒருவர் கூட எனக்காக இல்லையே. ஜெபம் பண்ணுவதற்கு ஒருவரை தேடினே இல்லையே. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தின்படி யுத்தம் பண்ணுவதற்கு ஒருவர் வந்தால் போதும், அந்த ஒருவர் எனக்காக எழும்புவர்கள் இல்லாதபடி 40 நாட்கள் என் நாமம் தூசிக்கப்பட்டதே. அழுகிறார். உங்க ஆண்டவர் அழுகிறான்னு தெரிஞ்சு எப்படிங்க சும்மா இருக்கிறீங்க? என்னால் சும்மா இருக்க முடியல. நான் சொன்னேன், ஏசப்பா அழாதீங்க நான் இருக்கிறேன்னு சொன்னேன். எல்லாம் சொல்லுங்களேன், எல்லாம் சொல்லுங்களேன், கை வருதுங்க. ஏசப்பா அழாதீங்க நான் இருக்கிறேன் சொன்னா அழுக நிக்கலங்க. ஹலோ, சொன்னா அழுக நிக்கலங்க. நம்ம செய்யற தப்பு என்ன தெரியுமா? 1.5 வயசு குழந்தை பசியில் அழுகுது, நீங்க என்ன செய்யணும்? அழாத மகளே, அழாத மகனே சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா? பாட்டு படிச்சு அழுக நின்றுமா? டான்ஸ் ஆடுன்னு அழுக நின்றுமா? அந்நிய பாஷை பேசுனா அழுக நின்றுமா? பணத்தை கூட அழுக நின்றுமா? என்ன செய்யணும்? பால் கொடுக்கணும். இயேசு இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறார் ஐயா. ஒவ்வொரு நாளும் நீ எழும்பும் போது உன் அருகிலே இயேசு அழுவார். உன்னிடத்தில் தாகத்தோடு கைகொப்பி நிற்பார். எனக்காக இன்றைக்கு என்ன செய்ய போகிறாய்? அழுவார், பரிதவிப்பார். அதற்காகத்தான் உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், அதற்காகத்தான் உனக்கு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் கொடுத்திருக்கிறார். உன்னை அவர் நம்புகிறார் ஐயா. எஸ்தரை உயர்த்துவாரானால் இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படிதான் உன்னை ராஜாவாக ராஜாத்தியாக உயர்த்துகிறார். எனக்கு என் பக்கத்தில் அழாதீங்க அழாதுன்னு சொல்லி பார்த்தேன், அழுக நிறுத்த முடியலைங்க. வேற வழி இல்லைங்க. நானா யோசனை பண்ணுங்க, ஜனங்கள் அருகில் தானே அழுறா, நம்ம போய் ஜனங்கள்கிட்ட போய் சொல்லுவோன்னு பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டாங்க. அழைப்புனா தெரியாதுங்க, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு தெரியாதுங்க. 2 விஷயங்க. ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சாரு, என் கண்ணீரை துடைச்சி ஏசப்பா கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறார். போயிட்டங்க ஒரு கிராமத்தில், வீடு வீடாக போனேங்க. வீடு வீடாக போனேன். எல்லாம் என்னை திட்டு நான் போட வேலை எத்தவனேன்னு சொன்னான். 10 வீடு தள்ளி 11ஆம் வீட்டுக்கு போனேன். அது ஒரு அம்மா படுத்த படுக்கையாக இருந்தாங்க. அந்த அம்மா செத்து போயிடுவான்னு சொல்லி நிறைய சொந்தக்காரங்கள்லாம் அவங்க வீட்டில் இருந்தாங்க. ஒரு அம்மா கட்டில் கிடக்காங்க. அந்த வீட்டில் ஏசப்பா நம்புங்க நல்லது செய்வான்னு சொன்னேன்.
அவங்க சொல்கிறாங்க, இயேசுக்காரங்க ஓதி விட்டாங்கன்னா நல்லது நடக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம், இந்த அம்மா கொஞ்சம் ஓதி விடுங்கிறாங்க. கிறிஸ்தவங்க ஓதுனா நல்லது அவங்களுக்கு தெரியுது. ஆனால் நான் சொன்னேன், நான் கிறிஸ்தவனே கிடையாதுங்க, எனக்கு ஓதவே தெரியாதுங்க, நீங்கள் நம்புங்க நல்லது செய்வோன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புனா ஒரு ஆள் சட்டையை பிடிச்சி அடிக்க வந்துட்டாருங்க. ஒழுங்காக ஓதுறி வெளுத்திடுவேன்ட்டார். சட்டையெல்லாம் கிழிஞ்சு போச்சு. அந்த வீட்டில் இருக்கிற கட்டில் இருக்கிற தெருவில் வச்சுட்டாங்க. தெருக்காரங்கெல்லாம் கூட்டிட்டாங்க. எல்லாம் நிற்கிறான் சுற்றி, ஒழுங்காக ஓதுறா, ஓததையான்னு அடிக்க வர்றான். என்னச்சி கழுதை ஓத வண்டி தானே ஓதுனங்க. கண்ணை மூடி ஜெபம் பண்ண தெரியாது. கண்ணை திறந்துக்கிட்டே சொன்னேன், ஏசுப்பா இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, படுத்து கிடக்காங்க, என்னமா சரிப்படுத்திங்கன்னு சொன்னாங்க. இவ்வளோ தாங்க ஜெபம், இவ்வளோ தாங்க ஜெபம். ஐயா கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் ஏங்க சும்மா இருக்கிறீங்க? என்ன நடந்துச்சு தெரியுமா? எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க, அந்த அம்மா பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் என்ன தான் பார்க்குறீங்க? முறைக்கிறாப்புலே இருக்குங்க. பயமாக இருக்குது. பாஸ்ட்டு வேறு டைம் ஆயிடுச்சுடா முடிகிறான்னு வைவாரோன்னு பயமாக இருக்குங்க. இந்த அண்ணன் இருக்காரு பாருங்க, இவர் எங்கள் சர்ச்சுனா வேகமாக முடிஞ்சா முடியடா அப்படின்னு வைகிறாப்புலே இருக்கு. நான் பாருங்க பயத்தில் அந்த அம்மா பார்த்தது வெக்கமாக இருக்குன்னு அந்த அம்மாவே பார்த்துருக்கேன். அப்படி திடீர்னு கை காணா அப்படி அசையுதுங்க. இந்த சாகுற போது விக்கு விக்குன்னு மாத்திருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் போய் பாருங்கள், அப்போ தான் நீங்கள் உருப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி விக்கு விக்குன்னு இருக்குது. ஏன் கை காணலாம் விக்கு விக்குன்னு இருக்குது? இந்த அம்மா செத்து போயிட்டாங்கன்னா ஊருக்காரங்க நம்ம அடிச்சு விடுவாங்கன்னு சொல்லி கை காலெலாம் நடுங்குது. திடீர்னு அந்த அம்மா டம்முன்னு கட்டிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. உருள்றாங்க, பிறல்றாங்க, கத்துறாங்க, கதறாங்க. 4 வார்த்தை சொன்னதுக்கு இவ்வளவு அக்க போகிறாங்க. வேடிக்கை பார்த்துட்டே இருக்கேன். என்ன நடக்குன்னு திடீர்னு அந்த அம்மா நிசப்தம் வேண்டாம் கிடக்காங்க. ஒரு ஆள் மூச்சு பிடிச்சி பார்த்தா மூச்சு இல்லைன்றாரு. அடுத்து என்னதான் அடிதான் எனக்கு ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஒரு புண்ணியவான் செம்பில் தண்ணி கொண்டு வந்து முகத்தில் ஊற்றுனாருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த அம்மா கண்ணை முழிச்சு பார்த்தாங்க. அப்போ தாங்க எனக்கு உயிர் வந்துச்சு. எந்திரிச்சு உட்காந்தாங்க, பேச ஆரம்பித்தாங்க, எந்திரிச்சு நடக்க ஆரம்பித்து விட்டாங்க. சொல்கிறேங்க, நான் சொன்னா ஏசப்பா கேட்குறாரே கிறிஸ்தவங்க சாமி. ஐயா ஓதுனா அன்னையிலேருந்து ஓத ஆரம்பிச்சிட்டேங்க. ஊர் ஊரா நாடு நாடாக ஓதி இன்னைக்கு உங்களுக்கு ஓத சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஓத போகிறேன். ஐயா ஏதாவது செய்யுங்களேன் ஐயா. உங்கள் கண்ணீரை தொடச்சி ஏசப்பா கண்ணீர் வடி. என்கிட்ட ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், 2வது மக சாயங்காலம் 5 மணிக்கு அழ ஆரம்பித்தான். 6 மணி 7 மணி 8 மணி 9 4 மணி நேரம் அழுதுகிட்டு இருக்கா. சாப்பாடு கொடுத்து பார்த்தேன், தீன்பண்டம் வாங்கி கொடுத்து பார்த்தேன், காரில் ரவுண்ட் வச்சு பார்த்தேன், அழுகிற நிறுத்த முடியல. ஹாஸ்பிட்டல் போனால் காதில் சின்ன ட்ராப்ஸ் மருந்து டாக்டர் ஊற்றுனார், காது வழியாக இருக்கலாம். என் மக அழுகிறது நிறுத்திட்டா. வீட்டுக்கு வந்தேங்க, சாப்பிட்டு முழங்கால் படிக்கிட்டா. ஏசப்பா என்கிட்ட கேட்குறாரு, ஓ அன்பிற்குரிய மகள் அழுகிறாள் என்பதற்காக எவ்வளவு தீவிரம் காட்டுனா அவருடைய கண்ணீரை துடைக்க. நான் இன்னைக்கு அழுறேன், எனக்காக நீ என்ன செஞ்சான்னு என்கிட்ட கேட்குறாருங்க. அப்போ அந்த சம்பவம் நடக்கும்போது 74 மிஸ்டரி இருந்தான். நான் சொன்னேன், நானும் 74 மிஸ்டரி ஏசப்பா அனுப்பிட்டேன், இது போதாதுங்கிறாருங்க. நீ போ, தேசம் முழுதும் போ, நான் அழுது கொண்டு இருக்கிறேன், எனக்காக என்ன செய்தாய் என்று கேள் என்று சொன்னார். ஐயா ஒரு பிச்சைக்காரனா வந்திருக்கிறேங்க, எனக்கு காசு வசூல் பண்ண வரல. ஒரு செய்தி சொல்கிறேங்க, ஏசப்பா அழுறாருங்க. 27 வருஷமா அழுறாருங்க. எங்க போனாலும் அவர் அழுகிற சத்தம் கேட்குதாங்க. இன்னைக்கு போய் நான் நைட்டில் ஏசப்பா பார்ப்பேங்க, அவர் என்கிட்ட அழுவாருங்க. நான் உன்னை இந்த காரைக்காலுக்கு அனுப்பி விட்டனே, எனக்காக என்ன செய்தா என்று கேட்பார். எத்தனை பேர்கள் என் கண்ணீரை துடைக்க எழும்பினார்கள் என்று கேட்பார். ஐயா நீங்க ஏதாவது ஒப்பு கொடுங்களேன், ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணுங்களேன், ஏதாவது பொருத்தனை பண்ணுங்களேன். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய கண்ணீரை நீங்க துடைச்சிங்கன்னா அவர் உங்க கண்ணீரை துடைப்பாருங்க. எல்லா கண்களை மூடுவீங்களா? உங்க சத்தெல்லாம் வெளிவர வேண்டாம். உங்க இருதயத்திலிருந்து நீங்க பேசுங்க. உங்கள் அருகிலே இயேசு நின்று கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கை திரும்பி பாருங்க. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்தாரே, உங்கள் வியாதியை சுகமாக்கினாரே, கடன் பிரச்சனை விடுதலை கொடுத்தாரே, வேலை கொடுத்தாரே, சொந்த வீடு கட்டி கொடுத்தாரே. இயேசு உங்கள் கண்ணீரை துடைத்தாரே. உங்கள் கண்ணீரை துடைத்த அந்த இயேசு உங்கள் அருகிலே வலது பக்கத்தில் அழுது கொண்டே இருக்கிறார். இந்திய தேசத்திற்கு அழுகிறார், சிறுவளைகளுக்கு அழுகிறார், வாலிபர்களுக்காக அழுகிறார், எதிரே இருக்கிற கிராமங்களுக்காக அழுகிறார். நீ என்ன செய்தாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய், என்ன செய்ய போகிறாய்? ஏசையா யாரை அனுப்புவேன் அழுகிற சத்தத்தை கேட்டவுடன் என்னை அனுப்பும் நான் இருக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தான். இந்த கணேசனுக்கு அருகிலே இயேசு அழுது கொண்டிருந்த போது நான் அவரை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன்.
உங்கள் அருகிலே இயேசு அழுகிறார். அவருக்காக என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? நீங்க சொல்லுவீங்களா, ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன், ஜெபம் பண்ணி உம்முடைய கண்ணீரை துடைப்பேன், ஒரு சிறுவர் ஊழியத்தை வீட்டில் ஆரம்பிச்சு உம்முடைய கண்ணீரை துடைப்பேன், கொர்நேலி மாதிரி ஒரு ஜெபக்கூட்ட ஆரம்பிச்சு உம்முடைய கண்ணீரை துடைப்பேன், எதிரே இருக்கிற கிராமங்களில் போய் குடும்பமா ஊழியம் செய்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். ஏசப்பா அழாதீங்க, இந்த வாலிபர் முகாமிற்காக என்னால் என்ற காணிக்கை கொடுத்து எனக்கு தெரிந்த வாலிபனுக்கு இந்த முகாமில் பங்கு வர செய்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன், ஒரு ஆலயம் கட்டி உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரும்போது ஒரு ஆத்மாவை அழைச்சிட்டு வந்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். பொருத்தனை பண்ணுவீங்களா? பொருத்தனை பண்ணுவீங்களா? ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன்னு சொல்றவங்க உங்களுடைய வலது கை வானத்துக்கு நரகத்துக்கு ஒப்பு கொடுங்க. வாய் திறந்து இப்ப சொல்லுங்க, ஏசப்பா அழாதீங்க. சொல்லுங்க 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 சகோதரி, சொல்லுங்க சகோதரன், நான் இனிமே சும்மா இருக்க மாட்டேன், செயல்பட போகிறேன். என் சர்ச்சுக்கு 1,00,000 ஆத்துமாக்கள் வேணும். ஏசப்பா என்ன ஒப்பு கொடுக்கிறேன், ஜெபம் பண்ணுவேன், ஊழியம் செய்வேன், ஆலயத்துக்கு ஆத்துமாக்களை கொண்டு வருவேன், ஒரு கிராம ஊழியத்துக்கு போவேன். ஏசப்பா அழாதீங்க, நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அவருடைய கண்ணீரை துடைத்த உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கண்ணீர்களையும் துடைக்க போகிறார். பலவீனமா, குழந்தை பாக்கி வேண்டுமா, திருமண தடைகளா, கடன் பிரச்சனையா, நீங்க இப்ப ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைக்காக ஜெபிக்கணும். அவர் கண்ணீரை நீங்க துடைச்சீங்கன்னா உங்க கண்ணீரை அவர் துடைக்கும்படி நான் ஜெபிக்க போகிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உங்க கண்ணீரை துடைக்கும்படி யாரெல்லாம் இப்பொழுது இவர் உங்களுடைய கைகளை ஒப்பு கொடுத்து பொருத்தனை செய்திருக்கிறார் அவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் சுகமடையட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும், திருமண காரியத்தில் அற்புதம் செய்வீராக, கடன் பிரச்சனை நீங்குவதாக, ஒவ்வொருவரையும் கொண்டு அற்புதம் செய்வீராக. இந்த திருச்சபை ஒரு மிஷனரி திருச்சபையாக மாற்ற, இந்த உலகம் முழுவதும் திரும்பி பார்க்கிற, உலகத்திற்கு எழுப்புதலை கொண்டு வருகிற திருச்சபையாக மாற்றும். பாஸ்டர் ஐயா அம்மா பிள்ளைகளை ஆசீர்வதியும், நம்முடைய வல்லமையால் நிரப்பும் ஆண்டவரே, நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாய் உங்களை செயல்பட தூண்டியிருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காய் ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் இந்த ஆகஸ்ட் மாத ஊழியங்களில் உங்கள் பங்களிப்பை கொடுக்க முன் வரலாமே. ஆகஸ்ட் 15 1,00,000 வாலிபர்களுக்கென திருச்சியில் வைத்து நடைபெறவுள்ள வாலிபர் எழுப்புதல் முகாமிற்காக தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் அப்போஸ்தலர் 12:5 படி வீட்டு ஜெப கூட்டமாகவோ உபவாசம் இருந்தோ ஜெபிக்கலாம். இம்முகாமிற்கு உங்களுக்கு தெரிந்த 12 நபரையோ அல்லது அதற்கு மேற்பட்ட வாலிபர்களையோ அழைத்து வந்து உங்கள் பங்களிப்பை கொடுக்கலாம். இம்முகாமிற்கான மொத்த தேவைகள் சுமார் 1 கோடிக்கு மேல் உள்ளது. இந்த பெரிய தொகைக்கான ரூபாய் 1,00,000 அல்லது இயன்ற தொகையையோ பொருத்தனையாக கொடுக்கும் குடும்பங்கள் எழும்ப ஜெபியுங்கள். ஒரு வாலிபனை இந்த முகாமில் பங்கு பெறச் செய்ய ஆகும் செலவு ரூபாய் 500 உங்கள் சார்பாகவோ அல்லது உங்கள் குடும்பத்தின் சார்பாகவோ ஒரு வாலிபனுக்கோ அல்லது அதற்கு மேற்பட்ட வாலிபனுக்கோ கொடுத்து உதவலாம். நமது பணித்தள கிராமங்களில் இருந்து வாகனங்கள் மூலம் வாலிபர்களை அழைத்து வர ஒரு வேனிற்கு ஆகும் செலவு ரூபாய் 10,000 அல்லது ஒரு பஸ்ஸிற்காகும் செலவு ரூபாய் 20,000 கொடுக்கும் நபர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இம்முகாமில் பங்கு பெறும் கிராமப்புற வாலிபர்களில் சுமார் 20,000க்கும் மேற்பட்டோர் வேதாகமம் இல்லாத பின்னணியிலிருந்து வருபவர்களே. அவர்களுக்கு வேதாகமம் கொடுக்க ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ தாங்க விரும்பினால் கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளவும். 7378000444. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.